வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பனையேரி. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதாவது ஒரு பனையேரி கல் இறக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல சுட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பனையேரியை நம்ம இழந்திருக்கோம். அதாவது அந்த பனையேரியால் காலில் சுட்டுருக்கனால அந்த பனை ஏற முடியாது அந்த பனையேரியால். இப்போ அதனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நிறையா பனையேரி பார்த்திங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம். அது எப்படின்னா பனை தொழில் எப்படி செய்யணுங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது பனையிலேருந்து எப்படி பதநீர் எடுக்கணும், எப்படி கல் எடுக்கணுங்கிறத கிட்டத்தட்ட ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி தரேன். இப்படி மூணாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக ஒன்று ஆக்கிக்கிடணும். இதிலேருந்தே எடுக்கணும். சும்மா இதிலேருந்தே எப்படி எடுக்கணும் பயணிக்கூடாது. கரெக்டாக இந்த இடத்துலேருந்து எடுக்கணும். நாங்கள் எப்படி எடுக்கணும் பார்ப்போம். இந்த கம்போட கேப்புக்குள்ளே இந்த அளவரில் வச்சுட்டு லேசாக ப்ரெஷர் கொடுக்கணும். அவ்வளோதான். கரெக்டாக அந்த இடம் வேற வச்சுக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கை எப்படி தான் பிடிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு ப்ரெஷரோட ஒரு அமுக்கணும். ரொம்ப அமுக்கணும்னா உள்ளே பார்த்தீங்கன்னா வெடிச்சிடும். கரெக்டாக ஒரு லிமிட்டு அமுக்கிட்டு அதில் வந்து இது வந்து இவ்வளோ அகலம் நம்ம இடிக்கிருக்கோம்னா அடுத்தால இங்கே கொண்டு போய் வச்சிடக்கூட கரெக்டாக இதுக்குள்ளே பக்கத்துலேயே அடிக்கணும். அதாவது இந்த இடத்துல வச்சுட்டு எடுக்கணும். கேப் போடாமல் நைச்சா தான் பயணிப்படும். எடுக்கணும்னா அப்படி என்னதுன்னா இதான் கடிப்பு. இந்த கடிப்பு வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல நைக்கணும். கேப்பே விடாமல் நைக்கணும். இங்கேருந்து கடைசி வரைக்கும் நம்ம இப்படி லேசாக பிடிச்சிக்கிட்டே போகணும். கடைசி வரைக்கும் நைக்கணும். அதில் தெம்பு கொடுத்து நைக்கணும். சும்மா மேல்ட்டால கெடுதுன்னு நான் தப்பி பேரோடது. சீக்கிரம் நச்சுட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்காமல் மெல்ல பணம்னா கஷ்டப்பட்டால் தான் ஃபைன் கிடைக்கும். அதனால் நல்ல மெல்ல எப்படியும் நிற்கணும். நல்ல உடம்புல தெம்பு கொடுக்கணும். ஒரு 3 அளவரில் தான் ஒரு ஆளால் எடுக்க முடியும். இந்த அளவு கடினமாக இருக்கும். இது சராசரி பார்த்திங்கன்னா ஒரு பனைமரம் 2 லிட்டர்லேருந்து 25 லிட்டர் வரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நமக்கு தேவை ஒரு ஊரில் ஒரு பனையேரி தான் இருக்காங்க. அதை நம்ம 10 பனையேரியாக மாற்றி காட்டுதோம் இப்போதைக்கு.